darkness, my God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. You are here, touching every heart. I worship you, I worship you.
darkness, my God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. You are here, touching every heart. I worship you, I worship you. You are here, healing every heart. Oh, I worship you, Jesus, I worship you. You're turning lives around. You are here, oh, turning lives around. I worship you, I worship you. Mended இந்த எஸ்ஓபி காரணத்தால் ஒவ்வொரு பியூவில் வந்து 3 பேர் தான் உட்கார முடியும். பிகாஸ் ஆஃப் எஸ்ஓபி only 3 people can sit in a pew. So if 4 means just shift பண்ணிங்க. That is a requirement because after that நம்ம படம் எடுக்கப்போம் அந்த போலீஸ்லாம் பார்ப்பாங்க. So 1 pew only 3 people. ஸோ அதை பார்த்துக்குங்க. Because with SOP we need to follow. இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். we know எல்லாம் பேர் கொடுத்து தான் வர முடியும், பட் 140 பீப்புள்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐம் ஷுர் மற்றவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒப்சர்வ் த எஸ்ஓபி. 4 பேர் ஒரு சீட்டில் உட்காருங்க. பிகாஸ் அதுவும் இல்லாமல் பிரதர் ஞானியா படம் எடுக்கும்போது வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டுங்க. பிகாஸ் ப்ளீஸ் plain clothes observing வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் observing. ஆல்ரைட், இந்த காலை ஆராதனைக்கு நம்ம தொடங்க போகிறோம். Let me share
a portion of Psalm 145. I will exalt you, my God, the King. I'll praise your name forever and ever. Every day I'll praise you and exalt your name forever and ever. Great is the Lord, most worthy of praise. His greatness no one can fathom. One generation will commend your work to another. They will tell of your mighty acts. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோசரிப்பேன். நாடோறும் உம்மை சோசரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உன் நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழத்தக்கவுமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறை உம்முடைய கிரியைகளை புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்கள். ஜெபிப்போம். Yes, Lord, we welcome your Holy Spirit, dear Father, to govern every one of us in the church, Father. Let your blessing be here, Father. Let your Holy Spirit movement to be touch every one of them, Father. Yes, Father, we come to this Sunday, Lord, to worship you and magnify you and glorify your name, Father. Yes, Lord, you are the greatest Lord we ever have, Father. For generation to generation, Lord, we will glorify your name and lift up your name alone, Father. ஆம் தேவனே, உமது தூய ஆவியை இந்த ஆலயத்தில் கொண்டு வரும் தேவனே, வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் உன் தூய ஆவியால் ஆசீர்வதியும் தேவனே. இந்த ஆலயத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் தேவனே. நாங்கள் சந்தோஷமாக வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆம் தேவனே, நீ உயர்ந்த தேவர், வல்லமையுள்ள தேவன். தலைமுறை தலைமுறைக்காக உம்மை நாமத்தை நாங்கள் என்றென்றும் போற்றுகிறோம் தேவனே. Yes, Father, thank you for bringing us here, Father. Lord, bless all those people who are here, Father, and also bless those people who couldn't come to for this service, Father. We know, Lord, at this time, because of these rulings by the government, Father, and also this the COVID-19, Lord. But Lord, thank you for giving us this opportunity to come and worship you, Father. And thank the authority also, Lord, for allowing us to be here, Father. ஆம் தேவனே, இந்த நாளில் நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் உம்மை ஆராதிக்க தந்த இந்த
நேரத்தை சந்தோஷத்துடன் நாங்கள் தெரிவிக்கிறோம் தேவனே. எங்கள் மத்தியில் வாரும், எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். அன்பு தேவனே, இவ்வழியில் நீர் எங்கள் மத்தியில் வந்து நாங்கள் கேட்க அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும் தேவனே. அந்த வார்த்தையை கொண்டு வரும் தாசனையும் களத்தில் வைக்கிறோம் தேவனே. அவரையும் ஆசீர்வதியும். அவர் கொண்டு வரும் வார்த்தை உம்முடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் தேவனே. மக்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இங்கு விட்டு போகும் பொழுது அந்த வார்த்தையால் இணைந்திருக்க தேவனே. நன்றி தேவனே. Thank you, Father, as we listen to your Lord's word, Father. Let every word that comes on be from you, Lord, and touch every one of them in their hearts and minds, Father. Be with us, Father. We submit the whole service into your hands, and you sanctify this place and glorify this place as we praise and worship you. We ask all this in Jesus' name. Amen. அன்பானவர்களே, நாம் ஆராதனைக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக பொதுவான பாவாரிக்கையை நாம் யாவரும் எழுந்திருந்து நாம் அறிக்கை செய்வோம். Let us confess the general confession of sin. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஆண்டவராகிய பரமபிதாவே, உமது ஜனமாகிய நாங்கள் பலவீனத்தினால் செய்து வந்த பாவங்களாகிய கட்டுகளை அவிழ்த்து உமது பூர்ண தயவினால் எங்களை விடுதலையாக்கி எங்கள் பாவங்களை மோனோசலம் செய்ய வேண்டும் என்று எங்கள் கிருபையுள்ள கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். Let's say the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் நின்றவாறே பாடல் 5 பாடுவோம்.
Yes, we are going to praise and worship our Lord. We have been silent for a long time. Praise and worship has been dull in our stage, but we are going to start back. Let us, everybody happily, let's do the praise and worship now. Hallelujah. Let us all close our eyes and spend some time praising the Lord that He has given us the privilege to come before His presence and to worship Him after so long. Oh ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி உம்மை நம்ம ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே Lord, we glorify the name of Jesus. We glorify His holy name. Nandri Andavare. Come people of God, let us lift our voice and thank the Lord for all what He has done, for gathering us together here. There is power when we come together. There is power when we come together and we praise the Lord. Oh, we thank you, Jesus. Nandri Andavare. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா. Lord, we pray in the name of Jesus that you will cleanse us, Lord. Before we come into your presence, Lord, we pray that, Lord, let not our sin be a hindrance to your presence, Lord. Oh, we glorify the name of Jesus. Nandri ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. Oh, we thank you, Jesus. Thank you, Lord. Thank you, thank you, thank you. We glorify your holy name. We glorify your holy name. Thank you, Jesus.
பரிசுத்தர் ஐயா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. Oh, we thank you for your holy Lord. We worship a holy God and we give you praise and we give you praise and we give you praise. நன்றி ஆண்டவரே. Oh, Holy Spirit, we praise you right now, Lord. Oh, பரிசுத்தாவியே நன்றி. அபிஷேகப்படுத்தும் ஐயா. Lord, Holy Spirit, we pray that you move among your people right now, Lord. Fill them with your power, Lord Jesus. Without you, Holy Spirit, we are nothing, Lord. Oh, Lord, we worship you, we worship you, we worship you, Lord. Only when you come, there is revival, Lord. Only when you come, there is deliverance, Lord. Only when you come, there is healing, Lord. And only when you come, Holy Spirit, there is salvation, Lord. Oh, we praise you, we praise you, we praise you, Holy Spirit. Oh, அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே, அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே. Lord, we worship you, we worship you, we worship you, we worship you, Holy Spirit. Fill your people right now, Lord. தாகத்தோடு காத்துக்கொள்வதற்காக நீங்க இந்த நேரத்தில் நீ ஊற்றும் ஆண்டவரே. Lord, for those who are thirsting for you, Lord, we pray in the name of Jesus that you will fill them right now, Lord. Oh, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Oh, we thank you, Jesus. Nandri
பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவராய் இருக்கிறேன். கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு முன்பாக தலை வணங்கி ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே உன்னதமானவர், நீர் ஒருவரே சர்வ வல்லவர். உம்மை என்று வேறு தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும் ஐயா, எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து உம்மை மகிமைப்படுத்துவர்களாக காணப்படத்தக்கதாக தேவரீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தந்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவராகிய தேவனே, நீர் எங்களுக்கு இறங்கி செய்த கிருபைகளுக்காக நன்றி ஐயா. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே ஐயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி. நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்காக சகல விதத்திலும் ஆண்டவரே அப்பா நீர் துன்பப்படுத்தப்பட்டீர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் வாயை திறக்கவில்லை ஆண்டவரே. அப்பா பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவராக எங்களை மீட்டுக் கொள்வதற்காக எங்கள் மேல் வைத்த அன்பினால் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே முற்றுமாகும்படி வழியில நடக்க அதே செய்யுங்கப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி. இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கிறார்களே, அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்களே. கர்த்தராகிய இயேசுவே, அவளை குறித்த தாகம் ஆண்டவரே உமக்கு உண்டு ஆண்டவரே. அவளை குறித்த பாரம் உமக்கு உண்டு ஆண்டவரே. அப்பா திருச்சபையிலே அந்த பாரத்தை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்ம பாரத்தோடு நாங்கள் செயல்பட ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்தவில்லை என்றால் ஆண்டவராகிய தேவனே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்க சொந்த சிந்தனையினாலே சொந்த பலத்தினால ஒன்றும் செய்யாமல் ஆவியானுடைய வல்லமையோடு நாங்கள் செயல்பட திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வருகை நாட்கள் சமீபமாய் இருக்கிறது கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா வந்தவர்களை ஆண்டவரே நீர் வெறுமனே அனுப்பாத தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் நிரப்பும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தினால் தாங்கும் ஆண்டவரே. உடைய கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. கட்டுகளை உடையும் ஆண்டவரே. காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே சகல பலவீனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து வேலையடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் மாத்திலே நீர் அழைத்து வந்திருக்கிறார் அருமையான போதகர் ஜான் கோயில் பிள்ளை ஐயாவுக்காக நன்றி ஆண்டவரே. ரோடு நீர் இருந்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி. ஊழியத்துல வல்லமையாய் அவர் எடுத்து உபயோகித்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் எங்கள் மாத்தில அழைத்து வந்ததற்காக நன்றி ஐயா. அவரை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீரே அவளை கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வாசனம் வல்லமையோடு புறப்பட்டு வர உதவி செய்யுங்க. இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் போதகரும் கூட ஆண்டவரே வெளியே ஆண்டவரே திருச்சபைக்கு சென்றிருக்கும் போதும் அவரோடும் நீர் இருப்பதற்காக நன்றி. அவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் இன்றைக்கு கொடுக்கிற சத்தியத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் அவரை காத்துக்கொள்ளுங்க. மனைவி மகனையும் கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த உலகத்துல இந்த நாட்களிலும் இந்த கோவிட் வைரஸ்னால எவ்வளோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாளே கர்த்தாவே. நீர் இறங்கும் அப்பா.
நீர் இறங்கும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அகன்று போகுமே ஆண்டவரே. சொல்லும் ஆண்டவரே, இந்த வைரஸை முற்றுமாக இந்த உலகத்தை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. இந்த பூமியை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. எங்கள் மேல் கிருபையாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களே ஆண்டவராகிதவனே, மறுபடியும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சமூகமாக்கி நாங்கள் ஆண்டவரே இன்னும் எல்லாம் முழு சபையாக இந்த இடத்துல வந்து தொழுது கொள்ள கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. இந்த கோவிட் வைரஸ்னால தாக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையாய் அவளுக்கு சுகப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவளோட முன்னோடு இருந்து ஊழியம் செய்கிற டாக்டர்மார்களுக்காக, நர்ஸ்மார்களுக்காக, இன்னும் ஆண்டவரே அப்பா இந்த போலீஸ் படையில் இருப்பவர்களுக்காக, இன்னும் ஒருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் அவளோடு இருந்து செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொருளாதாரத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இழந்து போனவளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையாய் அவளுக்கு குடும்பத்திற்கு கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அவளுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே அவருடைய தேசத்துல ஆண்டவரே அந்த பொருளாதாரத்தினால் கஷ்டப்படுகிற மக்களையும் ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கும் ஆண்டவரே. கிருபையாய் கண்ணோக்கும் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ளவளாய் இருக்கிறது போல நாங்களும் இரக்கமுள்ளவளாய் இருந்த ஆண்டவரே இதை பராமரிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஆராதனை உடைய பிரசுரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஐயா. வழி நடத்துங்கப்பா. நாங்கள் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை எப்போதும் உயர்த்த உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மியான்மார்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த தேசத்திற்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அந்த இராணுவ அரசத்தை அடுத்து ஜனநாயகத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே திருச்சபையிலே ஆண்டவரே அப்பா உடைய மகிழ்ச்சியோடு ஆராதிக்கத்தக்கதாக ஆலயங்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடைவிலே. ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் யாவரும் அமரலாம். இவ்வேளை அறிவிப்பு நேரம், அனௌன்ஸ்மெண்ட்ஸ். The flowers that grace the sanctuary this morning is contributed by, in thanksgiving by Sister. She didn't come yet. Okay, she said she want to come. Mrs. Trinita Meha Wilson, in loving memory of her husband, Wilson, to say. நீங்கள் ஃப்ளவர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் we encourage you to contribute flowers of your altar. Contact Joshua. அந்த நம்பர்லாம் இருக்காங்க. You contact him and it's only 50 ringgit. So you give the name, பேர்கள் கொடுக்கலாம். On the 18th வந்து நம்ம we are again having a combined cell group via Zoom. We already done the poster. Brother Das also done the poster. We are sending the link எல்லாம் அனுப்பியிருக்கோம். We'll be sending you again the link for அதனால come and participate as a fellowship as well as join together, learn what pastor is going to share there. அதில் ஷேர் பண்ணிக்கலாம். Not only you, even your friends or non-believers, அவங்களையும் இந்த லிங்க் கொடுங்க. Let them come. We just sow the seed, that's all. Ask them to come in. So on the 19th, we'll have a 5th Lent service, Friday Lent service இருக்கும். The one also in the church. Please, I humbly request, வந்து participate பண்ணுங்க. We, as a family, as a church family, we can participate because the authority has given for us to come and worship here. Come and participate in the Lent service. On அடுத்த வாரம் 21st March, we'll have our 5th Lent Sunday service. The one also you all can come and
I think the bottom here is mentioned that you have to give pre-booking. நம்ம வந்து pre-booking வந்து 140 people maximum போகலாம். So now we are getting, even though pre-booking, we are getting 110 எல்லாம் வராங்க. So you can go on giving it, but still do the pre-booking. செய்யுங்க. We called the church office and the pre-book கொடுத்துருங்க. And we will have a LCC meeting. உக்ரான குழு வந்து 11 மணிக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கும். It's a physical meeting. So all the LCC leaders take note of it. Then on the 14th, that is today, 5 p.m., we have a World Day of Prayer by Methodist Women. It will be organized in our church conference hall. So I think Sister Jayanti knows, she has contacted many people. Participate, அதிலையும் participate பண்ணுங்க. Mission, the gift of hope. I think Brother Rajan has been giving the forms to everybody. Only 150 ringgit per contribution. It is actually for Sri Lanka, Nepal, Myanmar. மூன்றுக்கும் சேர்த்து அவங்க எடுக்கிறாங்க. So help and support this ministry. And on the 21st March, our Methodist Young Adults Fellowship will be having via Zoom, Restore Family Altar. The speaker is our pastor himself. So those young adults, I think, contact Brother Das and participate in this as well. It's via Zoom. வீட்டிலிருந்து பார்க்கலாம். The daily bread is available. Collect from Sister Esther Krishnan. No? And the calendars, I think, still we have calendars and diaries. So those who need it, you can buy calendars. Calendars are 6 ringgit, and diary is 10 ringgit. Still available. Can collect it. Only few more left. So மற்றது வந்து those who want to come to service, please call the church office from Monday to Thursday, 9 a.m. to 12 noon. கூப்பிட்டு ப்ரீ-புக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் புக்கிங் ஃபார் த சர்க் ஆஃப் வி நீட் இட். அதனால் புக் பண்ணுங்கள். வர்றவங்க வந்து முடிஞ்சு பாசிபிள் வர்ற முக்காசும் மை சஜாத்ரா பாவீங்க with your handphone or whatever it is, use that. Okay, use that, and so that we can record it easily. And authorities are always checking. Again, I remind you all, churchல வந்து உட்காரும்போது ஒரு பியூவில் வந்து 4 people only can sit. 3 people only can sit. Only 3, not 4, is requirement by the authority. Number 1. Number 2, we still continue சொல்லிட்டு இருக்கோம். சர்வீஸ் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் யோர் ஆஃபரிங் நீ போகும்போது இந்த கதவுலையும் அந்த கதவுலையும் தான் போகணும். இங்கே போக முடியாது. போவாங்க வெளியே போய் ஃபெலோஷிப் செய்யாதீங்க, ஹக் பண்ணாதீங்க. ஐ நோ யூ ஆல் வாட் டு டூ இட் இன்சைட் ஹியர். ஏன்னா வெளியே வந்து பார்க்குறாங்க. போலீஸ் வித் பிளெயின் க்ளோத்ஸ் ஆர் வாக்கிங் அரவுண்ட். உங்களுக்கு தெரியும் 10,000 ringgit ஃபைன், 1,000 ringgit ஃபைன்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். நம்ம சர்ச்சுக்கும் வி நீட் டு பி கேர்ஃபுல். ஸோ அதனால் வெளியே போகும்போது ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் வே டேக் அண்ட் கோ பேக் ஹோம். இன்னும் தட்ஸ் நம்மளுடைய ஃபெலோஷிப்பில் இருக்காது. தென் the special service actually here on the 26th March, Friday, 6th Lent service will be 8 p.m. அது எழுதிருக்கு. Then on 28th March will be having the 6th Lent service and Palm Sunday service at 9 a.m. as usual we'll have. Other arrangements will be done by Sunday school or whoever it is possible. Covered, Nania? That's all? Nania? That's all. Okay. Thank you. Now, shall we arise and take our Bible reading? Bible reading is taken from Psalm 51, 1 to 15. நாம் எழுந்து வேத வாசிப்போம். சங்கீதம் 51, 1 to 15 வரை.
இன்றைய ஆராதனைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 51 1 முதல் 15 வசனங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராத படிக்க நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Today's scripture reading is taken from Psalms 51, verses 1 to 15. Have mercy on me, O God, according to your unfailing love, according to your great compassion. Blot out my transgression, wash away all my iniquity, and cleanse me from my sin. For I know my transgressions, and my sin is always before me. Against you, you only I have sinned, and done what is evil in your sight, so that you are proved right when you speak and justified when you judge. Surely I was sinful at birth, sinful from the time my mother conceived me. Surely you desire truth in the inner parts. You teach me wisdom in the inmost place. Cleanse me with hyssop, and I will be clean. Wash me, and I will whiter than snow. Let me hear joy and gladness. Let the bones you have crushed rejoice. Hide your face from my sin and blot out all my iniquity. Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation and grant me the willing spirit to sustain me. Then I will teach the transgressors your ways, and sinners will turn back to you. Save me from the blood guilt, O God, the God who saves me. My tongue will sing of your righteousness. O Lord, open my lips, and my mouth will declare your praises. Amen. May be seated. Just before introducing our pastor for the Holy Week service, take note, Holy Week service. பரிசுத்த வார ஆராதனை நம்ம நடக்கும். That is starting from the 29th of March, that is Monday, then 30th March on Tuesday, and 31st March on Wednesday. It's all in the bulletin. பாருங்க, take note of the time. சர்ச்சுக்கு வாங்க, then come and participate in this service. So இன்றைக்கு our pastor is not here. He has gone to Shalom Church to
share his message because there are two services இருக்காங்க. காலையில் ஒன்று, after that another one at 11 o'clock, another will take a long time, so couldn't come. So we have our pastor today, Pastor John Koilupillai. You all know about him. I don't need to talk much about it. Pastor with passion is heart for pure heart. ஸோ வந்திருக்காரு. இது எல்லாமே இந்த போதர் வந்து இந்த ஆலயத்தில் எவ்வளோ செஞ்சுருக்காரு. யூ ஆல் நோ. அண்ட் he was also ex-president of TAC, ex-president. So shall we welcome him with clap hands. நமது சபைகளிலே எவ்வளவு நேரம் பிரசங்கம் செய்வது என்று 55 ஆண்டுகள் அனுபவத்தில் தெரியும். ஆனாலும் நான் என்னோடய வாட்சை முன்னால் வைத்து வேணால் பார்த்துக்கிறது. ஒரு சபைக்கு பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். இப்போ அந்த பாஸ்டர் இடத்துல நான் கேட்டேன், உங்கள் சபையில் எத்தனை மணி நேரம் பேசுவாங்க? அவர் சொன்னார், ஆவியானவர் நடத்துகிறபடி செய்யுங்க. as the spirit leads. So can I preach for 3 hours? I'm not going to preach for 3 hours. We have a communion service. Sometimes the Lord calls us to do various things. So as a pastor who retired here, இந்த சபையில் தான் நான் கடைசியாக 2006ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றேன். ஆனால் இன்னும் ஓய்வு பெறலை உண்மையில். So I have not retired until the 31st of December last year. Now I am little free, but when people know that you are free, they always call you to preach. So you are truly not free. Anyway, we praise God that in His kingdom we continue to serve. அவருடைய ராஜ்யத்திலே நாம் அவருக்கென்று தொடர்ந்து ஊழியம் செய்கின்றோம். தலை வணங்கி ஜெபிப்போம். Let us pray. எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரே, பிதாவாகிய தேவன் சொல்லுகிறது போல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இவ்வேளையிலும் நம் சிந்தை ஆட்கொண்டு ஆவியானவர் தாமே நம் உள்ளத்தின் ஆழத்தில் பேசும்படியாய் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Even as the Spirit of God speaks in the depths of our hearts this morning, let us commit ourselves into His hands, that the Lord will speak in the very depths of our hearts. In Jesus' name,
ஆமென். நாம் யாவரும் ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்க தான் வந்திருக்கிறோம். We are all people of prayer. நம்முடைய ஜெபம் என்ன? What is our prayer? ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், சுகம் வேண்டும், நல்ல தொழில் வேண்டும், அதிக சம்பளம் கொடுக்கிற தொழில் வேண்டும், நல்ல சௌகரியமான வீடு வேண்டும், நல்ல சந்தோஷமான குடும்பம் வேண்டும். இந்த ஜெபத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் வெளிப்படையான காரியங்கள். Our prayer most of the time is requesting God for external things like a good job, a high-paying job, healing, comfort. All these are something that is external. வெளிப்படையான சில காரியங்களை தான் நம்ம அதிகமாக ஜெபத்திலே கேட்போம். எக்ஸ்டர்னல் blessings, வெளிப்படையான ஆசீர்வாதங்கள். இதுதான் அதிகமாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க. Just sit down for a while and think, what is my prayer life? What do I pray for? Always it is my external blessings. தாவீது இவ்விதமாக ஜெபித்திருப்பானோ என்று ஒருவேளை நாம் சிந்திக்கலாம். Not much is said of specific things that David asked God. Maybe as a king he would have asked for wisdom to rule his country well. ஆனால் ஒரு காரியம் இந்த 51ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். தாவீது ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். David is pleading with God in his prayer. How many of us plead with God? David is pleading, மன்றாடுகிறான். அவனுடைய மன்றாட்டு என்ன? 3 காரியங்கள் கேட்கணும். அந்த 3 காரியங்கள் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அவன் சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும். முதலாவது அவனுடைய ஜெபம். Create in me a clean heart. நம்ம யாராவது அப்படி ஜெபித்திருப்போமா? தாவீதை போல. We sing, I want to dance like David. I want to pray like David. But have we pleaded with God for a clean heart? சுத்தமான இருதயம். Create in me a clean heart. தாவீது என்ன கேட்கிறான்? அவனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். I am not going to repeat all the sin that he had committed. His heart was stained. கரைப்பட்ட அவனுடைய இருதயத்தின் ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை தார். கரைகளை எல்லாம் நீக்கும். Remove the stains. Too many
Too many. So he is going deeper. ஆழமாக செல்கிறார். He wants God to start all over. ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான் தாவீது. To create a new brain heart. பழைய இருதயம் வேண்டாம் எனக்கு. ஒரு புதிதான இருதயம், சுத்தமான இருதயம், பரிசுத்தமான இருதயம். அடித்தளத்திலிருந்து சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று தாவீது கேட்கின்றார். தாவீதுக்கு தெரியும் ஆண்டவருடைய தயவு இல்லாமல் இந்த சுத்த இருதயத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. Apart from God, he cannot have a pure heart. So he asks, pleads with God. So he asking for a pure heart. Everything in this world he wants to see with his pure eyes. தன்னுடைய சுத்தமான கண்களால் இந்த உலகத்தில் உள்ள யாவையும் அவன் பார்க்க விரும்புகிறான். பரிசுத்தமான காதுகளால் கேட்கின்ற காரியங்கள் யாவையும் அவன் கேட்க விரும்புகின்றான். You see, when he asks for a pure heart, David wants to see the beauty of the world with the pure eyes. He wants to hear with holy ears. That's why he's asking for a pure heart. We sing songs of joy and we go and say, it's so rejoicing to be with the Lord. God is so awesome. Then we make empty promises to God, which we don't keep. I will change. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம். ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கையில் மாறுதல் இல்லை. மேலும் கீழுமாக தான் இருக்கும் வாழ்க்கை. ஒரு நிரந்தரமாக இருக்காது. Our lives are up and down. Our experiences are mountain and valley experiences. ஒரு நாள் மலை மேலே உச்சத்தில் இருப்போம், அடுத்த நாள் பள்ளத்தாக்கு வந்துடுவோம். ஸ்டெட்ஃபாஸ்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், இட்ஸ் a firm, strong, erect, immovable, steadfast. So what David is asking God is a work of grace within him that will keep him from the kind of rise and fall, mountain and valley, மேலேயும் கீழேயும் இல்லை, மலை பள்ளத்தாக்கு அல்ல, நிரந்தரமான ஆண்டவரோடுக்குள்ள ஒரு உறவு, a steadfast love. தாவீது சுத்தமான ஒரு வாழ்க்கை, மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை,
அது போதாது, இன்னும் அதிகமாக ஒரு காரியம் அவனுக்கு தேவை. He wanted a steadfast spirit. இதுதான் நம்முடைய ஆசையும் கூட, வாஞ்சையும் கூட, இல்லையா? Isn't that what we want in our lives? A steadfast, steady, rock-like faith. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில், John's Gospel, chapter 11, verse 40, Jesus told Martha, if you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று மார்த்தாள் இடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் அவர் செய்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். அதனால நாம் சில வேளைகளிலே, சில காரியங்களிலே நாம் பூரணப்பட்டு இப்படி தான் இருக்கோம் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவ ராஜ்யத்தின் வல்லமையை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவ மகிமையை காண அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்கும்படி அழைக்கப்படுகின்றோம். Let us ask God for the steadfast spirit that will hold us through changing situation in our lives. கடந்த ஒரு வருடங்களாக நம் வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்கிறது பார்த்தீங்களா? வீட்டில் இருந்தே ஆன்லைன் சர்வீஸ், வீட்டில் இருந்தே நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க, ஆன்லைன் பள்ளிக்கூடம். வீட்டில் இருந்த வேலை, எவ்வளவு மாறுதல். But in these changing times, what does the Lord teach us? He is the unchanging God. மாறி வருகின்ற இந்த உலகத்திலே மாறாத தேவன் அவர் ஒருவர் தான். David pleads for a steadfast spirit. Renew a steadfast spirit within me. நிலைவரமான ஒரு ஆவி எனக்கு தாரும் என்று இரண்டாவது கேட்கின்றார். அதான் அவரோட இரண்டாவது ரிக்வெஸ்ட். Renew a steadfast spirit. நிலையுறுதி, தடுமாற்றமற்ற விசுவாசம். இரண்டாவது தாவீதுடைய விண்ணப்பம், renew a steadfast spirit within me. தாவீதுக்கு தெரியும் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாலிப நாட்களில், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் நாட்களில் எப்படி அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு நிலைமை, நாளைக்கு ஒரு நிலைமை. தேவ மகிமையை காணும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுவார். The steadfast spirit. Let us ask God for steadfast spirit that will hold us through changing situation. How much our services have changed. Our life has changed.
family had changed. God wants to give us a steadfast spirit. மூன்றாவதாக, the third thing that David knew he cannot on his own do is to create a willing spirit. Grant me a willing spirit to sustain me. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். We all need this willing spirit. See, in our life we face so much of stress, so much of discouragement. And for us to be sustained in life, we need the willing spirit. உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி தேவை இந்த நாட்களில். And only God can grant it. கர்த்தர் ஒருவர் தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். Beyond being steadfast, நிலைவரமாய் இருப்பதை கூட, he wanted to be willing to do whatever God asks. இந்த உற்சாகமான ஆவியை கேட்கின்ற தாவீது, கர்த்தர் என்ன அவரை செய்ய சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்ய விரும்புகிறார். He wanted to be willing to do what God asks. Because David knew when God puts his finger on something in our lives and says, that is not good for you, I want to do this or go there, we must obey. கீழ்ப்படிதல், அதாவது கர்த்தர் அவருடைய கரத்தை நம் மேல் வைத்து நீ இதை செய் என்று சொன்னால் அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். சில சமயங்களிலே நாம் சில காரியங்களை விரும்பலாம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், சில போதகர் மாதிரி இடத்துல கேட்பாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் மாநாட்டில் தலைவராக 12 வருஷம் இருந்தீங்க, அப்புறம் 12 வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களை ஒரு பெரிய சபையிலேருந்து ஒரு சின்ன சபைக்கு அனுப்பிட்டாங்க, வருத்தப்பட்டீர்களா? வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. ஏனென்றால் 12 வருஷமாக நானும் போதகர்மார்களை அங்கங்கே அனுப்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ நியூ பிரசிடெண்ட் வந்துட்டார், அவர் என்ன ஒரு இடத்துக்கு அனுப்புனார். ஆனால் நான் கேட்டது என்ன தெரியுமா? அவர் கேட்டார், எங்கே போகிறேன்னு. நான் சொன்னேன், தயவு செய்து என்ன புக்கெட் ரோத்தானுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். சென்ட் மீ டு புக்கெட் ரோத்தான். How can I send you to Bukit Rotan? You are a president, you are a pastor of a large church, you must go to another church. So they sent me to Penang. ஆனால் அந்த விண்ணப்பம், நான் கேட்ட அந்த விண்ணப்பம், ஆண்டவர் என்னை போன வருஷம்தான் புக்கெட் ரோத்தானுக்கு அனுப்புனார். After many years, after I retired. God is faithful in answering prayers. He may not answer immediately, but maybe later. But you know the blessing of going to a smaller church? I'll tell you. 1976 to 1990, I was in a large church. When I went to the church,
It had 300 members. When I left in 1990, it had 650 members. God's grace. 650 members means many people die, many people get married, many people get baptized. So a lot of work. So when I went to Penang, I was in Penang for 4 years. கர்த்தர் சொன்னார், நீ 14 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட, என்ஜாய் லைஃப் அப்படின்னு கொண்டு பெனாங்கில் போட்டார். 4 வருஷம் யாருமே சாகலைங்க. ஸோ நோ ஃபியூனரல். 4 வருஷம் யாருமே கல்யாணமும் பண்ணல. நோ மேரேஜஸ். சண்டே சர்வீஸ், ஹவுஸ் விசிட்டிங், என்ஜாய் லைஃப். கர்த்தர் எப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியுங்க. ஸோ டோன்ட் வரி. எங்கே அனுப்புகிறாரோ போங்க, என்ன செய்ய சொல்லுகிறாரோ செய்யுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஆகாரம் என்ன? என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம். மை ஃபுட். இந்த வயிற்றுக்கு சாப்பாடு என்னை, the one who sent me, Father who sent me, I want to do His will. So it was a joy for Jesus to obey His Father. It was not a burden. It's not a burden to do what the Lord wants you to do when you do it in love for your Father. So the Holy Spirit wants to give each one of us the same Spirit, so that our faith is not a burden. நம்முடைய விசுவாசம் ஒரு பாரம் அல்ல. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நமக்கு பலன் தருகிற பரிசுத்த ஆவியானவர். சங்கீதம் 51:17 அதிகாரத்தில், The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. O God, you will not despise. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அதனால தான் தாவீது சுத்தமான இருதயத்தை கேட்கிறார். That's why David wants a pure heart, that he can obey and do what God wants him to do. ஸோ நம்முடைய ஜெபத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம தேடிக்கொள்வோம் அல்லது கூட்டிக்கொள்வோம். to pray for a pure heart. Pray for a pure heart. So if you join David in his unusual prayer of faith, you will find God's deeper work in each one of your lives. உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆழமாக கர்த்தர் கிரியை செய்வார். எப்பொழுது? விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் என்று கேட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான கிரியை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். God will create in you a pure heart. ஆனால் நீங்கள் விண்ணப்பிக்கணும். டேவிட் ப்ளீட்ஸ். அவனுடைய பாவம் தெரியும். அந்த சாபம் அவனை
நாட்டை விட்டு விரட்டியது, குடும்பத்தில் சாவு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சொந்த மகனே எதிர்த்து நின்றான். இதெல்லாம் அனுபவித்த தாவீது இப்போ கேட்குற, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தார். We have also gone through life in difficult ways, difficult situations. So can we ask God, Lord, give me a pure heart. சுத்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு சிருஷ்டிப்பார். Renewed and steadfast spirit within you He will give. He will grant you a willing spirit that will sustain you every day in spite of what is going on around us. உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி அவர் நமக்கு அருள்வார். இந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு திருவிருந்துக்கு நாம் வருவோம். நமக்காக உடைக்கப்பட்ட அவருடைய சரீரம், சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம். So with these thoughts in our hearts and our desire to pray for a pure heart, let us come and receive the broken body and the shed blood of our Lord and Savior Jesus Christ. Let us pray. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசினே. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். Give us a pure heart. Renew and a steadfast spirit within us. நிலைவரமான ஆவியை எங்களுக்குள் புதுப்பித்தேறணும். உற்சாகமாக ஆன ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். As we partake of the broken body and the shed blood of your Son Jesus Christ, grant us your peace. Send us home with your love, with a pure heart, that we will see others in the purity that you have created us. The love which shares, the love that gives. Thank you, Lord. Thank you. Praise you. Give you all the glory. Bless your children, even as we continue, Lord, this season of Lent, as we walk with you in a special way, as we enter into the Holy Week, and as we experience your death on the cross and the victory over death, enable us to see your glorious love for us. In Jesus' name, amen. Thank you, Pastor, for such wonderful message on purity in heart. அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து பாடல் 271 பாடுவோம். Let us prepare for ourselves for the Holy Communion. பரிசுத்த நற்கரணைக்கு நாம் ஆயத்தமாகுவோம். Thank you.
We'll follow the shorter form of the order for Holy Communion. Responsive Thanksgiving prayer. We'll start from responsive Thanksgiving prayer. மாறி மாறி செய்ய வேண்டிய ஸ்தோத்திர பிரார்த்தனை. Can you have it on the screen? Right? உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவரீருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். பொதுவான பாவ அறிக்கை, prayer of confession. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கிலாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். Take your cups and get ready for the prayer. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
சிலுவையில் உங்களுக்காக உடைக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையில் உங்களுக்காக சிந்தப்பட்டது. ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உடைக்கப்பட்ட உம்முடைய சரீரம், சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தம் எங்களுக்காக நீர் கொடுத்தேன். எங்களுடைய பாவத்துக்காக நீர் மரித்தேன். உயிர்த்தெழுந்து நித்திய காலமாக எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Father, we thank you for dying for us on the cross, sharing your broken body and the shed blood. Continue to bless us and keep us in your love. Use us for your glory. In Jesus' name we pray. Amen. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து உங்களை காக்க கடவது. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இருக்கும்போது கொடுத்துட்டு இந்த வெளியில் போங்க. தென் டோன்ட் க்ரௌட், வெளியில் க்ரௌட் பண்ணாதீங்க. ரொம்ப